அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுந்தரபாண்டி சன்னியன்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருடா பரணி இந்த வெறுமையன் கூடவே நின்னானா அவனை நம்ம ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த அமெரிக்கா பயணத்தை நான் கையில் எடுத்திருக்கேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பரணிய அமெரிக்கா அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறதா நீ நினைக்கிறியா? சண்முகத்துக்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தாண்டா நான் அமெரிக்காவுக்கே அனுப்புறேன். பரணி மட்டும் அங்க இல்லைன்னா அந்த குடும்பத்தையே சின்ன பின்ன ஆக்கிடுவேன். இந்த முத்துப்பாண்டியை எசகையும் பிரிச்சிடுவேன். முத்துப்பாண்டியை திரும்ப நம்ம வீட்டுக்கு வரவழைச்சா வாத்தி பையில வச்சு அந்த ரத்னாவை ஏதாவது பண்ணிடுவேன். அந்த கன்னியாகுமரிக்காரனுங்களை கூட்டிட்டு வந்து கிட்னாப் பண்ணி கன்னியாகுமரிக்கே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். வைகுண்டம் இருக்கானே அவன் தலையை வெட்டி அவன் திருஷ்டி பூசணிக்கா மாதிரி நான் வச்சிருவேனேன்னு சமுத்திரபாண்டி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பரணி படிக்க போனானா 4 வருஷம் 48 மாசத்துல நான் என்னெல்லாம் பிளான் பண்ணுவேன் தெரியுமா? பிளான் பண்ண மாதிரியே நடத்தி காட்டுவேங்கிறாங்க. ஐயா பிளான் பண்றதுல நீங்க தான் இந்த ஊர்லயே சண்முகத்தை விட நீங்க தான் பெரிய ஆளுங்கிறாங்க. ஆமா நடக்கிற சம்பவத்துல எல்லாமே நான் தான் கெட்டிக்காரன். எங்கெங்க சூச்சம் பண்ணணும்னு நம்ம கெட்டிக்காரத்தனமா யோசிச்சுட்டே இருக்கணும். இந்த தடவை சண்முக பயங்கிட்டு இருந்து அந்த பரணியை பிரிச்சு குடும்பத்தையே உடைச்சு சில்ல சில்ல செதற விடலைன்னா என் பேரு சவுந்தரபாண்டி இல்லைங்கிறாங்க. சிவன்ராத்திரிக்காக எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த பக்கமா எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைல, எனக்கு கரும்போர்வி எடுத்து வைங்கிறாங்க. ஆமாமா கரும்போர்வியை போத்திக்கிட்டு அப்படியே தூங்கினால் தானே நீ எப்போ சிவன்ராத்திரிக்கே தூங்கப்படாதுப்பா. கனி பாண்டி மாமாவுக்கு ஒரு போர்வை எடுத்து வை, அவர் குளிர் தாங்க மாட்டாருன்னு சொல்றாங்க. எஸ்கி அடியே எஸ்கி என்னடி இது புது கருத்தா இருக்கு? கொடைக்கானல்லையும் அவ்வளவு குளிர்லயும் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளு இன்னைக்கு குளிர் தாங்க மாட்டாருன்னு சொல்றேன்னு கேக்குறாங்க பரணி. ஆமாமா அந்த அளவுக்கு கண்ணு கட்டுமா இவ பாத்துக்கிறாளாம். அடியே பரணி அத்தையை கூப்பிட்டியா? அத்தை வரேன்னு சொல்லிச்சான்னு கேக்குறாங்க ரத்னா. இதுக்கு போய் என்ன வெத்தலை பாக்கா வச்சு அழைக்க முடியும்? நான் கூப்பிட்டேன், என்னால எல்லாம் உறக்கம் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. பரணி சிவபாலனியாச்சும் வர சொல்லி இருக்கலாமலன்னு கேக்குறாங்க வீரா. அவன் ஏதோ மாடல் எக்ஸாம் எழுதணுமாமே, நைட்ல தான் எழுதணுமா, அதனால அவன் வரலன்னு சொல்லிட்டாங்கிறாங்க. பரணி அதுக்கு கோயில வந்து எழுதுனா கூட படிப்புக்கு படிப்பு மாச்சு புண்ணியத்துக்கு புண்ணியம் மாச்சு இல்லைங்கிறாங்க வைகுண்டம். எப்போ இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நீ எதுக்கு இதுல தலையிடுற, நீ பேசாம உட்காருங்கிறாங்க சண்முகம். சரி எல்லாரும் கிளம்பலாமாங்கிறாங்க. இப்பவே கிளம்புனா தான் போய் கோயில்ல இடம் முடிச்சு கோர முடியுங்கிறாங்க கனி. ஏடி என்னமோ ரொம்ப அவசரப்படுத்துற, போனதுமே உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துருப்ப, ஒரு வருஷமாச்சு கண்ணு முடிச்சு கொண்டிருக்கியா? உனக்கு உறக்கத்திலேயே எடுத்துக்கிட்டு வரணும், இல்லைன்னா உசுப்பி உசுப்பி எழுப்பி விடணும். திரு முழுக்க முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்கறாங்க ஏசிக்கு. இந்த வாட்டி நான் கண்ணை திறந்துகிட்டே தான் உட்காந்துருப்பேன், கண்ணு மூடி தூங்க மாட்டேங்கிறாங்க கனி. ஏசிக்கு ஏதோ கனி கண்ணு அசந்து தூங்கிட்டா, நீயும் அவ்வளவு ஒன்னாடி. இந்த தடவை யாராவது தூங்குனீங்க மண்டிலேயே கொட்டி போட வேண்டியங்கிறாங்க ரத்னா. ரத்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கோயிலை வச்சு பேசணுமான்னு வெங்கடேஷ் கேட்கறாங்க. அண்ணே நான் கோயிலுக்கும் வரல ஒன்றும் வரல, நான் வீட்லயே இருந்துக்கிறேங்கிறாங்க ரத்னா. அட சாமி என்னாலும் உன்னோட புண்ணியம் போக வேண்டாம், நீ கோயிலுக்கே வாமா, நான் உங்ககிட்ட எதுவும் பேசலைங்கிறாங்க வெங்கடேஷ். சரி சரி இங்கேயே பேசிக்கிட்டு நேரத்தை வீண் பண்ண மாட்டான், கோயிலுக்கு போலாமான்னு கேட்கறாங்க பரணி. எல்லாரும் ரெடி தான், மாமா வந்துட்டுமேங்கிறாங்க எஸ்கே. இவ ஒருத்தி அவன் சாப்பிட்டா தான் இவ சாப்பிடுவாளாமே, சாப்பிடாம இருக்கா. என்னல எஸ்கே இது என்ன புது பழக்கம்னு கேட்கறாங்க சண்முகம். ஐயோ அண்ணே அப்படியெல்லாம் இல்லை, அவர் தனியா உட்காந்து சாப்பிடுவார்ல, கூட சாப்பிட்டா கூட பரிமாறிக்கிட்டே நானும் சாப்பிடுவேன், ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா பேசிக்கிட்டே சாப்பிடுவோம்ல, அதுக்கு தான் அண்ணே. எக்கோ மாமா எப்பதான் வருவாரு, நம்ம போலாமல்லங்கிறாங்க கனி. அடியே ஏதோ களவாணி பையில பிடிச்சிருக்காராமே, அவரை ஜெயில அடைச்சு கடிச்சு பேசி அதுக்கப்புறம் தானே அவர் வருவாருங்கிறாங்க. சண்முகம் எனக்கு ஒரு யோசனை தோணுது, நான் சொல்லட்டுமாங்கிறாங்க வைகுண்டம். அடே அப்பா நீ என்ன யோசனை சொல்ல போற? சரி சொல்லு கேட்குறோங்கிறாங்க சண்முகம். ஆமா அவன் இன்னும் இப்படியே விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பான், நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. வரக்கு லேட் ஆகணும் வேற சொல்றாங்க, நம்ம போய் கால பூஜை வேற பார்த்தாகணும். எசக்கியை விட்டுட்டு போவோம், மருமம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் ஆறாமரை உட்காந்து சாப்பிட்டு 2 பேரும் பைக்ல வரட்டுங்கிறாங்க வைகுண்டம். இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்குங்கிறாங்க பரணி. அவளை ஒத்தையில விட்டுட்டு போறதான்னு கேட்கறாங்க சண்முகம். அண்ணே என்ன நடுத்தருவில விட்டுட்டு போறீங்க, நம்ம வீட்டுல தானே விட்டுட்டு போறீங்க. ஆமா வரட்டுன்னு நாங்களும் பொறுமையா இருந்து 2 பேரும் கிளம்பி வரோம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க எஸ்கே. அப்புறம் என்ன அவளே சொல்லிட்டல நம்ம போலாம் முன்னாடிங்கிறாங்க. இந்த ஐடியாவை முதல்ல சொல்லியிருந்தா எல்லாரும் முதல்ல நேர்மே போயிருந்துருக்கலாமலங்கிறாங்க சண்முகம். ஆமா இப்ப சொல்லு, நான் சொன்னா ஏதோ ஒண்ணு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே என்னை மட்டும் முடிப்பேன், இப்ப என்னோட ஐடியா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க வைகுண்டம். எப்போ உனக்கு இப்பவே உறக்கம் வந்தா சொல்லுப்பா, என்கிட்ட முறுக்கு இருக்கு, கடுக்கு முறுக்குன்னு கடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உறக்கம் வராதுங்கிறாங்க. முறுக்கு உனக்கு அரடி கொடுத்தான்னு கேட்கறாங்க வீரா. நான் எஸ்கே அக்கா கடையில இருந்து களவாடி வச்சுட்டேங்கிறாங்க கனி. அடியே கனி நீ களவாடி வச்சதை நானும் பார்த்துட்டேன்டி, உன் கணக்குல எழுதி வச்சிருக்கேன், உன் கணக்குல 28 ரூபா கடன் இருக்கு, காலையில மரியாதையா அண்ணங்கிட்ட காசு வாங்கி என்கிட்ட கொடுத்துரு. அவ என்ன கணக்கு எல்லாம் என் கணக்குல எழுதி வச்சிட்டு இருக்க, என்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்றேன்னு கேட்கறாங்க சண்முகம். அண்ணே நான் மைனர் மேஜர் ஆகிற வரைக்கும் எனக்கு ஆகிற செலவெல்லாம் நீ தானே பார்க்கணுங்கிறாங்க கனி. சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா லேட் ஆகுது, எல்லாரும் கிளம்பலாம். ரத்னா எல்லாரும் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டியாங்கிறாங்க. தண்ணியும் எடுத்துக்கிட்டேன், கூடவே 2 தலகாணியும் எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. தலகாணியா அது யாருக்குன்னு கேட்கறாங்க. அப்பா முதுகு வலிக்குன்னு சொல்லுமில்ல, அதான் எதுக்கு 2 தலகாணியை எடுத்து போட்டு தலகாணி வச்சு நீ படுத்தாலும் சரி தூங்கினாலும் சரி, ஆனா அத்தனை கூட்டத்திலையும் நீ கொரட்டை விட்டுறாதப்பா, அப்படி கொரட்டை விட்ட மூக்குல வேலையே ஏற்றி விட்டுருவேங்கிறாங்க. இவ ஒருத்தன் நான் தூங்குனா கொரட்டை தானா வருது, நானா விடுறேன், வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு வைகுண்டம் கூப்பிடுவோம். எல்லாரும் கிளம்பி போறாங்க. வெங்கடேஷ் ரத்னா சண்முகம் பரணி கனி வீரா எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. எஸ்சிக்கு மட்டும் வெளியிலேயே முத்துப்பாண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டியும் கான்ஸ்டபிளும் வண்டியில வந்து இறங்குறாங்க. முத்துப்பாண்டி கையில கட்டி போட்டிருக்காங்க. இதை பார்த்தது எஸ்சிக்கு பதறி போயிடுறாங்க. ஐயோ மாமா என்னாச்சு, கையில என்ன கட்டி போட்டிருக்கீங்க
சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அடியே கத்தி ஊரை கூட்டாத, உள்ள வா சொல்றேன்னு கூட்டிட்டு போறாங்க முத்துப்பாண்டி. சொல்ல சொல்ல கேட்காம சொல்லாம போறீங்களே, என்ன மாமா என்னாச்சு, கையில என்னாச்சு, எப்படி ஆச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க எஸ்கி. அடியே போலீஸ்காரன்னா ரவுடிகிட்டையும் திருடங்கிட்டையும் மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு, அதுதான் இந்த காயமாயிடுச்சுங்கிறாங்க. ஐயோ எவ்வளவு ரத்தம் போயிருக்கும் போல இருக்கேங்கிறாங்க. இங்க பாரு கட்டுனேன்னு வச்சுக்கோ, கண்ணை நோண்டி போடுவேன். காயம் ஜெருசு தான், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலயா, அதான் கட்டு பெருசா போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. சரி எதுக்கும் நான் பரணிக்கு ஃபோன் போட்டு அவளை வர சொல்லட்டுமாங்கிறாங்க. இங்க பாரு ஒரு சின்ன காயத்துக்காக குடும்பத்தோடு கோயிலுக்கு போனவங்கள திருப்பி வர சொல்லுவியா, கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க முத்துப்பாண்டி. சரி என்னதான் நடந்தது அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க எஸ்கே. எதிர்பாராத ஒரு திருட்டு பையில பிடிக்க போன பாத்தியா, அவ சின்னதா ஒரு கத்தியை வச்சிருந்திருக்கான், அவன் நான் பிடிக்கும் போது என் கையை கிழிச்சு விட்டுட்டாங்கிறாங்க. ஐயோ கத்தி காயமா, கத்தி கூப்பாடு போடாத, முதல்ல கண்ணத்தோட, போலீஸ் வேலைன்னா சின்ன வேலையா, இப்படிதான் இருக்கும். முத்துப்பாண்டியை முந்தானி எடுத்து எஸ்கே கண்ணை தொடச்சு விடுறாங்க. ஆமா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்களான்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. ஆமா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து கோயிலுக்கு வர சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னால வர முடியாது, இப்ப செம பசி, சரி சோத்த போடுறேங்கிறாங்க. சரிங்க நீங்க போய் வேட்டியை மாத்திக்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பரிமாறி வைக்கிறேங்கிறாங்க எஸ்கே. திரும்பி ஓடி வந்து மாமா கையில வேற காயமா இருக்கே, வேட்டி வேணா நான் கட்டி விட்டுட்டுமாங்கிறாங்க. அடியே சும்மா சீன் போடாத, கையை முறிஞ்சு போன மாதிரி, சின்ன காயம் தானே, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், போடி சாப்பாட்டு எடுத்து போய் சேர்ந்து சாப்பிடலாங்கிறாங்க. சரின்ட்டு போறாங்க எஸ்கே. சண்முகம் குடும்பத்துல வைகுண்டம் எல்லாரும் முதற்கொண்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போனதுமே அங்க பரணியை பார்த்ததும் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பரணியை பார்த்து நலம் விசாரிக்கிறாங்க, வணக்கமும் சொல்றாங்க. உங்களோட நாங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போய் செல்ஃபி எடுத்துட்டு வராங்க. இதை குத்தி காட்டணுங்கிறதுக்காகவே வெங்கடேஷ் சொல்றாங்க, என்னதான் பிரசிடென்ட் சண்முகத்தோட மனைவியா இருந்தாலும் அவங்களுக்கு தானே வணக்கம் அதிகமா இருக்குதுன்னு கேக்குறாங்க வெங்கடேஷ். என்னதான் இருந்தாலும் நம்ம மதனி தானே இந்த கோயில் தர்மகர்த்தாங்கிறாங்க கனி. சண்முகம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே, சின்ன பசங்க எல்லாம் வந்து என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் வந்து டாக்டர்மா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க, புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரணி அடி விடுடி, இந்த காலத்துல குட்டி சத்தான்கள் யார் கூட எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கணும்னு தெரியாம எடுத்துட்டு இருக்காங்கிறாங்க வீரா. அறிவு ஓடி வந்ததும் டீச்சர்னு வந்து நிக்கிறாங்க. அட வெள்ளக்கக்கா என்னடா இது, ஸ்கூல் பையன் மாதிரி இப்படி முன்னாடி வந்து விழுகிறாங்கிறாங்க. ஆமா மாஸ் என்ட்ரி கொடுக்கலான்னு தான் வந்தேங்கிறாங்க. பரணி அமெரிக்கா நோயை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மருந்தை கொடுத்து குழந்தைய காப்பாத்தினதை பத்தி பெருமையா வீடியோல போட்டிருக்காங்க. அறிவழகன் அழகா படிச்சு கட்டிட்டு இருக்காங்க. எங்க மதினி வீடியோலயே வந்துருச்சான்னு கனி கேக்குறாங்க. ஆமா வீடியோல போட்டு உலகம் முழுக்க பரவி இருக்கு, லைக் அல்லது பார்த்துக்கான பார்த்தேன். இப்ப எதுக்கு பரணிக்கு எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்கன்னு உலகம் பூரா இந்த பரணியோட பேர் பரவி இருக்காமே. அறிவழகன் வச்சிருந்த போனை வாங்கி எல்லாரும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. அடடே இவ்வளவு பெருமையா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் கூட பரணிக்கு கை கொடுக்குறாங்க. சரி சரி வாங்க எல்லாரும் சுத்தி கொண்டு உட்காந்துக்கலாம், இடம் பிடிச்சு கொண்டுக்கலாம்னு போய் எல்லாரும் வட்டமா பெச்சிட்ட விரிச்சு போட்டு கொண்டிருக்காங்க. அப்ப கனி எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க, இங்க பாருங்க யாருக்காவது உறக்கம் வந்தா என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட முறுக்கு இருக்கு, கடுக்க முடுக்குன்னு அடிச்சு சாப்பிட்டோம்னா உறக்கம் போயிடும். ஏடி கனி சிவராத்திரி அதுமா சாமி கும்பிடாம முறுக்கு திங்கலான்னு சொல்றீங்க, அந்த முறுக்க பையிலே வைங்கிறாங்க வைகுண்டம். அடியே கனி முதல்ல அப்படி பார்த்தா நீ தாண்டி அந்த முறுக்க திங்கணும். வெங்கடேஷ் ரத்னா கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து பாக்குறாங்க. ஆமா கரெக்டா சொன்ன ரத்னாங்கிறாங்க. முறைக்கிறாங்க ரத்னா. அடியே கனி அந்த முறுக்க என்கிட்ட கூட இரு, நானே அங்க வரேன்னு சொல்லி ரத்னா அந்த இடத்துல இருந்து மாறிக்கிறாங்க. ரத்னாவுக்கு பக்கத்துல அறிவழகன் வந்து உட்கார்ந்திருக்காங்க, இந்த பக்கமா கனியும் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப ஒரு சின்ன கச்சேரி பாட்டு கச்சேரி வச்சிருக்காங்க. பாட்டு கச்சேரினா அப்ப இசை கச்சேரி தானே, இதுல நானும் பாடலாமான்னு கனி ஆவலா கேக்குறாங்க. அடியே யார் வேணாலும் பாடுறதுக்கு தாண்டி இந்த கச்சேரி வச்சிருக்காங்க, இன்னைக்கு நீ பாடணும் அவ்வளவுதானே, நான் உனக்கு பாட வைக்கிறேங்கிறாங்க பரணி. ஆமா மதனி சூப்பர் அப்படின்னு சந்தோஷமா உட்கார்ந்திருக்காங்க. பாண்டிக்கு எஸ்கி சாப்பாடு போட்டு இந்தாங்க மாமான்னு கொடுக்குறாங்க. அடியே ஸ்பூன் போட்டு கொடுங்குறாங்க. எது ஸ்பூன் எதுக்கு, நானே ஊட்டி விடுறேன் அப்படிங்க. எப்படி அப்படின்னு கேட்க, இதோ இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க எஸ்கி. ஏண்டி நடு வீட்டில் வச்சு ஊட்டி விடுவேன்னு கேட்குறாங்க. ஏன் நடு வீட்டில் வேற யார் இருக்கா, நாம 2 பேர் தானே இருக்கோம், சாப்பிடுங்க மாமான்னு ஊட்டி விடுறாங்க. என்னடி நாளுக்கு நாள் அழகாயிட்டே போற அப்படின்னு எஸ்கி ரசிக்கிறாங்க முத்துப்பாண்டி. எஸ்கி வீட்டில் யாரும் இல்லைங்கிறாங்க. இல்ல மாமா நாம 2 பேர் மட்டும்தாங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. கோயில்ல இசை கச்சேரி நல்ல ஒரு பொண்ணும் பாடி முடிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்ததும் நன்றி சொல்றாங்க. இந்த பொண்ணோட அப்பா வந்ததும் வணக்கம் சொல்லாம நன்றி சொல்றான்னு பாக்குறீங்களா, என் பொண்ணு பாடுறதுக்கு காரணமே உழைப்பு. 3 வயசுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலயும் என் பொண்ணு போய் கச்சேரி பண்ணி பாடி பழகி முயற்சினால தான் என் பொண்ணு இந்த அளவுக்கு பாடி இருக்கா. இந்த மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டிலையும் என் பொண்ணு மாதிரி சிறப்பா பாடுறதுனா ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணை தவிர வேற யாருமே இல்லைன்னு பெருமை அடிக்கிறாங்க. பெருமைக்காக சொல்றதா நீங்க நினைக்காதீங்க. இங்க இருக்கிறவங்க யாராவது என் பொண்ணு மாதிரி பாட முடியுமா, இது ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நீங்க யாராவது பாட முடிஞ்சா வந்து பாடுங்கன்னு கூப்பிடுறாங்க. கனிக்கு ஒரு ஆர்வம், மதனி அந்த பொண்ணை விடவே நான் நல்லா பாடுவேன், நான் போய் பாடட்டுமான்னு கேட்கிறா கனி. கனி நீ பாடமே ஒழுங்கா படிக்க மாட்டேன், இதுல பாட வேற செய்யறாளாங்கிறாங்க வைகுண்டம். கனி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, மெட்ராஸ்லயே போய் அந்த மேடையிலேயே நீ போய் கலக்கணும், ஒரு சாதாரண ஜுஜுபி. இல்லை கனி உன்னோட பாட்டை இந்த ஊர் மட்டுமில்ல தமிழ்நாடும் கேட்கணும், இந்தியாவும் கேட்கணும், உலகம் பூரா பரவணும், உலக புகழ்பெற்ற கனியா மாறணும்னு தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை வெளிப்படுத்துறாங்க சண்முகம். இருந்தாலும் இது ஒரு சின்ன மேடை தானே, மறுபடியும் பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க சண்முகம். உன் தங்கச்சி யார் கூடயும் தோத்து போக கூடாதுங்கிறக்காக இப்ப பாட வேண்டாம்னு சொல்றியான்னு கேட்கறாங்க பரணி. இல்ல பரணி அந்த புள்ள பல வருஷமா பாட்டு கத்துக்கிட்டு பாடுது, நம்ம கனி பாடுவாளா மாட்டாளாங்கன்னு நான் சந்தேகப்படல, நம்ம கனி சிறப்பா பாடுவான்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பிள்ளைய விட இவன் நல்லா பாடிட்டான்னு அந்த போசுக்குன்னு புக்குன்னு போயிட்டா என்ன பண்றதுங்கிறாங்க சண்முகம். அவ எப்ப மேல பிள்ளைய அவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கான், எதுக்கு நம்மளுக்கு சாமி கும்பிட வந்த இடத்துல சங்கடங்கிறாங்க சண்முகம். நானும் நல்லா பாடுவேன்னு, நான் பாடுவேன்னு கனி கேட்கும். டே அவதான் பாடுறேன்னு சொல்றல ஆர்வமா கேட்கணும், போட்டி இல்லையே கோயில் மேடதான் நான் பாடட்டுங்கிறாங்க. நான் எதுக்கு சொல்றேன் உனக்கு புரியுதாங்கிறாங்க சண்முகம்.
செண்பகம், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். கனி பாடட்டும், நீ சும்மா இருன்னு கனியை மேடை கூட்டிட்டு போறாங்க பரணி. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு கனியை அறிமுகப்படுத்துறாங்க. என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் இவ. முறைப்படி சங்கீதமெல்லாம் இவ கத்துக்கல, இருந்தாலும் இவ ரொம்ப நல்லா பாடுவா. முதல்லயே சின்ன மேடையில பாடி பரிசெல்லாம் கூட வாங்கியிருக்கா. இவ சின்ன பொண்ணு, ப்ராப்பரா சங்கீதம் கத்துக்கல, இருந்தாலும் தப்பா பாடினா நீங்க தான் எல்லாரும் நீ ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. சரி மதனி அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறாங்க. கனி அந்த பெருமை பேத்துறவரு, என்னங்க என் பொண்ணுக்கு இந்த பொண்ணு போட்டியா, முறையா சங்கீதம் கத்துக்கவே இல்லைங்கிறீங்க, சங்கீதம் கத்துக்காத பொண்ணு கொண்டு வந்து மேடையில் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் கனி மனம் பொக்குன்னு ஆயிருது. பரணி கனிக்கு ஆறுதல் சொல்றாங்க. இங்க பாரு கனி, இப்ப நீ இதை சவாலா எடுத்துக்கிட்டு பாடியே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறமா கனியும் சங்கீதத்தோடும் இசையோடும் கலந்த பாட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பா பாட முடியுமோ அவ்வளவு அழகா சிறப்பா பாடி கனி எல்லாரும் முன்னாடியும் கைதட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.